தோழர்களே, தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்துகிற நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. நம்முடைய பயணம் என்பது உலகத் தமிழர்களை நோக்கிய பயணம் என்பதைக் காட்டிலும் உலக மானுடவியல் சொந்தங்களை நோக்கிய பயணமாகவே நம்முடைய நாளும் ஓர் அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் வான்புகழ் கொண்ட வள்ளுவனது அதிகாரத்தை முற்றோதல் வாயிலாகவும் அந்த அதிகாரத்தை உரைப்பொழிவின் வாயிலாகவும் நாம் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம் தோழமைகளே, ஆளுமைகளே. அப்படி இன்றைய தினம் 40ஆம் நாள் நிகழ்வில் கல்வி என்கிற அதிகாரத்தை நாம் முற்றோதல் வாயிலாகவும் உரைப்பொழிவின் வாயிலாகவும் கேட்க இருக்கிறோம் தோழமைகளே. இன்றைக்கு முற்றோதல் செய்யக்கூடிய அருமை மாணவர் நாவண்ணா செந்தில்குமார் அவர்கள் ஸ்ரீ சேவகன் அண்ணாமலை கல்லூரியிலே இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர் ஆவார். எங்கள் கல்லூரியில் மட்டுமல்லாது பல்கலைக்கழக அளவில் அவர் நாடகவியலில் நடிக்கிற மிக பெரும் நாடக கலைஞர் ஆவார். நல்ல படிக்கக்கூடிய மாணவர், தேர்ச்சி விகிதத்தில் தன்னை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய மாணவரிடம் இன்னொரு கூடுதல் சிறப்பு, சிறுகதை எழுதுவதில் மன்னர் என்பதை காட்டிலும் எல்லா போட்டிகளிலும் பங்கேற்று முதல் பரிசு பெற்றிருக்கிறார். அப்படி சிறப்புக்குரிய மாணவர் அருமை தம்பி செந்தில்குமார். 1ஆம் ஆண்டு வந்த பொழுது முதல் வகுப்பில் நாம் அவரை பார்த்த பொழுது, தம்பி நீங்க பிஏ தமிழ் முடிச்சுட்டு இளங்கலை தமிழ் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, எந்திரிச்சு தைரியமா சொன்னார், ஐயா, நான் இந்த தமிழகத்தில் சிறப்பான ஒரு வழக்கறிஞராக வருவதற்காக நான் படிக்கிறேன் என்று சொன்ன வருங்கால வழக்கறிஞர் என்று நாம் அடிக்கடி சொல்லுகிற செந்தில்குமார் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு முற்றோதல் செய்வதற்காக இணைந்திருக்கிறார். அதே போல அதற்கான கல்வி என்கிற அதிகாரத்திற்கு உரையாளராக வருகை தந்திருக்கக்கூடிய தோழர் எஸ் பாலாஜி அவர்கள், உண்மையிலே மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்னவென்று கேட்டால், நாம் தொடக்கத்திலே இந்த நிகழ்வை தொடக்கிய பொழுது திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய செயலாளர் அருமை தோழர் மாரி அவர்கள் தொடர்பு கொண்டு எங்கள் மாவட்டத்தில் இவர்களுக்கெல்லாம் நாள்கள் ஒதுக்குங்கள் என்று தொடங்கிய 2வது 3வது நாளிலே மாவட்ட செயலாளர் என்கிற முறையில் என்னை அழைத்த ஒரு சில மாவட்ட செயலாளர்களில் இவரும் குறிப்பிடத்தக்கவர். அப்படி அந்த திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட பொருளாளர் தோழர் எஸ் பாலாஜி அவர்கள் 1986 தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் தன்னை இணைத்துக் கொண்ட மாபெரும் இலக்கிய ஆளுமை. கவிதை, கட்டுரை, குறிப்பாக சிறுகதைகளில் தொடர்ந்து எழுதி வரக்கூடிய மிகச்சிறந்த ஆளுமை. அந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் மாணவர்களிடம் சென்று பள்ளி கல்லூரிகளில் தன்னம்பிக்கையை ஊட்டுகிற தன்னம்பிக்கை பேச்சாளர் ஆவார். இன்னும் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக அந்த மாணவர்களுக்கு கவிதை, கட்டுரை, பாரதியார், பாரதிதாசன் போன்ற தலைப்புகளில் எல்லாம் கவிதை கட்டுரைகள் நடத்தி பரிசுகளை வெற்றி பெற்றோருக்கு வாரி வழங்குகிற வள்ளன்மை தன்மை கொண்ட மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். அந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர் என்கிற நிலையில் நம்மோடு பயணித்தாலும் நல்ல நண்பர், நல்ல தோழர் எஸ் பாலாஜி அவர்கள் இன்றைக்கு கல்வி என்கிற அதிகாரத்தின் கீழ் நம்மோடு பயணிக்க இருக்கிறார். 2 பெரும் ஆளுமைகளையும் நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாகவும், இங்கே கூடியிருக்கிற இலக்கிய ஆளுமைகள் சார்பாகவும், நம்முடைய தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழமைமிக்க மருத்துவர் அரமையா உள்ளிட்டோர் சார்பாகவும் வரவேற்பதில் இலக்கிய குழு பெருமை கொள்கிறது தோழமைகளே, ஆளுமைகளே. முதலில் முற்றோதல் செய்வதற்காக செந்தில்குமார் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அருமை தம்பி வருங்கால வழக்கறிஞர் செந்தில் அவர்களை முற்றோதல் செய்க. கல்வி என்கிற அதிகாரம். தம்பி சொல்லுங்க. அவரு நல்ல கிராமத்திலிருந்து இணைந்திருக்கிறார். அவருக்கு இணைய வசதி கிடைப்பது என்பது அரிது, இருந்தாலும் இணைவது என்பது பெருமை.
அனைவருக்கும் வணக்கம். அதிகாரம் கல்வி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. எண்ணென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர். உவப்பத் தலைக்கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். உடையார்முன் இல்லார்போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். தொற்றனைத்து ஊரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனைத்து ஊரும் அறிவு. யாதனும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணை கல்லாதவாறு. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பும் உடைத்து. தாமின் புறுவது உலகியின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை. நன்றி. நன்றி. இளங்கலை தமிழ் பயிலக்கூடிய வருங்கால வழக்கறிஞர் அவர்களே, உங்களுடைய பெற்றோர் பெயர் சொல்லுங்க. எனது தந்தை பெயர் து. நாகராஜ், தாயார் பெயர் என் கண்ணகி. நாகராஜ் கண்ணகி அம்மா தம்பதியருடைய அருமை மகன் செந்தில் அவர்களுக்கும் குறிப்பாக உங்களுடைய பெற்றோருக்கும் உங்கள் துறை சார்ந்த துறை தலைவர், முதல்வர், துறை பேராசிரியர் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் தமிழ்நாடு கலை இலக்கிய பிரமன்றத்தின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி இன்று அதற்கான கல்வி என்கிற அதிகாரத்திற்கு உரைப்பொழிவு தருமாறு போற்றுதலுக்குரிய என் இனிய தோழர் பாலாஜி அவர்களை தோழமையோடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தாண்டில் இணைய வழியாக தொடர்ந்து நடத்தி வருகின்ற அருமை கருமுருகன் ஐயா அவர்கள் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் மருத்துவர் ஆரமையா அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் உள்ள ரவீந்திர பாரதி ஐயா அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு அரசின் விருது பெறப்போகின்ற மருத்துவர் ரவீந்திரநாத் அவர்களுக்கும் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி என்னவென்றால், நான் அரசு பள்ளிகளில் ஒரு குழு உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த குழுவில் கல்வியாளராக என்னை நியமித்திருக்கின்றார்கள். திருவள்ளூர் மாவட்ட குரு வட்டத்தில் கல்வியாளராக என்னை நியமித்துள்ளார்கள். தலைப்பும் எனக்கு கல்வி என்கின்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டதற்கு மிகுந்த நன்றி, மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல் குரலாக கற்றவைகளை தகுந்த குற்றமற்ற கற்க வேண்டும், அவ்வாறு கற்ற பின் கற்ற கல்விக்கு தக்கவாறு நெறியில் நிற்க வேண்டும். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, படித்தது ராமாயணம், இடிப்பது ராமர் கோயில். அது மாதிரி இல்லாம சிறந்த மக்களுக்கு தேவையான கருத்துக்களை உடைய விஷயங்களை நன்கு கற்று அந்த கற்ற பின்பு அதற்கு தகுந்தமாறு நம் அந்த நெறியில் நிற்க வேண்டும் என்று கூறுகின்றார். என்று சொல்லப்படுவன, எழுத்து என்று சொல்லப்படுவன ஆகிய இருவகை கலைகளையும் வாழும் மக்களுக்கு கண்கள் என்று கூற வேண்டும். எண்ணும் எழுத்தும் கண்ணெனப்படும் சொல்றார். எண் எழுத்து இரண்டு விஷயங்களையுமே நம்ம மக்களுக்கு தெளிவாக கூற வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். கண்ணுடையர் உயர்வாக கூடப்படுவர், கற்றவரே கல்லாதவர் முகத்தில் இரண்டு கண்ணுடையவர். கண்ணுடையவர் என்பது கற்றவர்கள் கண்ணுடையவர்கள் என்றும், கல்லாதவர்கள் முகத்தில் புண்ணுடையவர்கள் என்று சொல்கின்றார். அப்பொழுது கற்றவர்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் நமது வள்ளுவர் பெருந்தகை கூறியிருக்கின்றார். மகிழும்படியாக கூடி பழக வேண்டும், இருவரை காண்போம் என்று வருந்தி நினைக்கும்படியாக பிரிதல் புலவர் தொழிலாகும். அதாவது நம்ம ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எப்பொழுது இவர் மீண்டும் பேசுவார், எப்பொழுது இவர் திரும்பவும் கவிதை புனைவார் என்கின்ற விஷயங்களை முன்வைத்திருக்கின்றார். அடுத்தபடியாக செல்வந்தர் முன் வறியவர் நிற்பது போல கற்றோர் முன் ஏங்கி தாழ்ந்து நிற்கும் கல்வி கற்றாதவர் உயர்ந்தவர் கல்லாதவர் இழிந்தவர்.
ஒரு பெரிய பண்ணையார்கிட்ட ஒரு வேலையாள் வந்து ரொம்ப பணிவா என்னங்கய்யா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்தேன். அப்போ எதுவுமே இல்லாதவர் நமக்கு கல்வி கற்றோம் என்று சொன்னால் கற்றோர்கள் முன்பு மிகுந்த பெருமையாக, அதாவது பணம் இல்லை என்றாலும் மிக பெருமையுடன் நிற்க வேண்டும் என்கின்ற இது வருங்க. செல்வந்தர் முன் வறியவர் நிற்பது போல, அதாவது நம்ம படித்தோம் என்று சொன்னால் அந்த கல்வி அறிவு நமக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தபடியாக கிணற்றில் நாம் எவ்வளவு தூரம் தோண்டினால் தண்ணீர் அதிகமாக வருகிறதோ அதை போன்று நாம் எவ்வளவு தூரம் நாம் கற்கின்றோமோ அந்த கல்வி நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும், அறிவு ஊற்று பெருகும் என்பது தெளிவாக கூறுகின்றார். ஒரு பிறப்பில் கற்ற கல்வியானது அப்பிறவிக்கு மட்டுமல்லாமல் 7 பிறப்பிக்கும் உதவும் என்னும் தன்மையுடையதாகும் என்றார். இப்போ காரல் மார்க்ஸ் அவர்கள் மூலதனத்தை நமக்கு அளித்தார். அவர் இறந்தும் நூற்றாண்டுகளை கடந்தும் இன்றைக்கு நமக்கு உதவுகிறது. அதை போன்று நம்முடைய விஷயங்களும் நமக்கு பின்னாலும் அது 7 பிறப்புக்கும் உதவ வேண்டும் தன்மையுடையது என்று கூறுகின்றார். தாம் உயர்வதற்கு காரணமாக கல்வி உலகமும் இன்புறுவதை கண்டு கண்டறிந்த அறிஞர் மென்மேலும் அக்கல்வியே கற்க விரும்புவர். நம்ம உயர்வதற்கு எப்படி கல்வி உயர்வாக இருக்கின்றதோ அதை போன்று நாம் அந்த கல்வியை மென்மேலும் தேடி தேடி பயில வேண்டும் என்பதை கூறுகின்றார். ஒருவனுக்கு அழிவில்லாத செல்வம் கல்வியாகும். கல்வியை தவிர மற்ற பொருள்கள் சிறப்புடைய செல்வம் அல்ல. நாம் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்து வைத்திருந்தாலும், எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும், நம்முடைய பிள்ளை செல்வங்களை கல்வியில் பெரிய ஆட்களாக மாற்றி அந்த சொத்து தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சொத்து என்று வள்ளுவர் கூறுகின்றார். இந்த 10 குறளிலும் கல்வியை பற்றி மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம் கூறி இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தோழமை. மிக்க மகிழ்ச்சி. தொடங்கிய நிறைவுற்றதும் தெரியவில்லை என்பது போல விரைவாக நிறைவு பெற்றதாகவே நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் பின்னூட்டத்தில் அதில் பெருமை சேர்ப்போம். வழக்கம் போல் பின்னூட்டத்தால் பெருமை சேர்க்கிற எங்கள் கவிஞர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்துடைய மேனாள் பொதுச் செயலாளர் ரவீந்திர பாரதி ஐயா அவர்கள். அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். திருக்குறள் மிகச்சிறந்த வாழ்வியல் இலக்கியம். இந்த இலக்கியத்தில் முத்தாய்ப்பான அதிகாரங்களில் மிகச்சிறந்த அதிகாரமாக திகழ்வது கல்வி. அது பொருட்பால்ல, அரசியல்ல கல்வி என்பது 40வது அதிகாரம். எத்தனையோ எல்லா குறள்களும் சிறப்பான குறள்கள் தான், எல்லா அதிகாரங்களும் சிறப்பான அதிகாரங்கள் தான். ஆனா கல்வி என்பது மிக உயர்ந்த செல்வம். எல்லா செல்வமும் நீங்க குறையும், அழியும். நெருப்பினால் அழியும், நீரால் அழியும், கொடுத்தால் குறையும். ஆனால் அள்ள அள்ள குறையாதது கல்விதான். எடுக்க எடுக்க சுரந்து கொண்டே இருக்கும். அதுதான் சொல்றாரு பாருங்க, தொட்டனைத்தோறும் மணற்கேணி மாந்தற்கு கற்றனைத்தோறும் அறிவு. மணலை தோண்ட 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 நீர் சுரந்து கொண்டே இருக்கும். நீ கல்வி கற்க 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 அறிவு உனக்கு ஊறிக்கொண்டே இருக்கும், வளர்ந்து கொண்டே இருக்கும். என்னையா வள்ளுவன் காலத்திலே கல்வி தமிழகத்தில் மறுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் கல்வி எல்லோருக்குமானது. இது அரசருக்கு சொன்னாலும் அனைவருக்கும் பொருந்தும். அதுதான் வள்ளுவருடைய சிறப்பு. அரசன் கல்வி கற்க வேண்டும் என்கிறான் வள்ளுவன். இந்த குறள்ல எல்லாரும் கல்வி கற்க வேண்டிய முறையையும் இந்த குறள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அதனாலதான் கற்க படிப்பா கசடர கற்க ஐயம் திரிவு நீங்கி சந்தேகம் இல்லாமல் நீ நடக்க வேண்டும். பல துறை நூல்களை எல்லாம் படிக்க வேண்டும்.
படித்து அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். படிச்சா மட்டும் போதாதப்பா. உனக்கு அறிவு இருக்குது. கல்வி அறிவு, செயற்கை அறிவு, இயற்கை அறிவு, உன்னுடைய இருக்கக்கூடிய அறிவு. இவ்வளவு அறிவு பெற்றவன் நீ பிறர் துன்பப்படும் போது உதவி பல இடத்துகள்ல சொல்றேன். தனியா கல்விக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து கல்வியினுடைய சிறப்பை நமக்கு எடுத்துரைக்கிறார். உலகத்தில எல்லா நாடுகளிலும் உள்ள மக்கள் கல்வியைத்தான் விரும்பி கற்கிறார்கள். கல்வி ஒன்று கற்றால் மனிதனை மேன்மைப்படுத்தி சிறந்தவனாக ஆக்கும், மனித குலத்தை நேசிக்க வைக்கும். அதனால்தான் வள்ளுவர் கல்வி என்ற அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். அது மட்டும் என்ன அடுத்த குறள்ல சொல்ற எண்ணென்ப ஏற எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. எண் எண் என்று கணிதம். சில பேர் நெடுங்கணக்குன்றான், அந்த எழுத்தே கணக்குன்றான். எண்ணிக்கையில் இருக்கிறது 747 எழுத்து இருக்கிற நெடுங்கணக்கு. அது மட்டுமல்ல, எழுத்து மட்டுமல்ல, எண் என்றால் கணிதம். இலக்கியங்கள், நூல்கள். எழுத்து என்பது இலக்கியம், எழுத்து என்பது நூல்களை கற்றல். ஆகவே நீ கணிதத்தையும் எழுத்தறிவையும், எழுத்தறிவு நூலறிவு, நூலறிவையும் பெற வேண்டும். இது என்னன்றா கண்ணு. படித்தவன் கண்ணுல கண்ணு புண்ணுன்றாரு. ஐயா, ஒரு பேருந்து போகுது, பேருந்து நிலையத்தில் இருக்கிறாங்க. ஒரு அம்மா வந்து கேக்குறாங்க, இந்த பஸ் எங்க போகுதுங்க, இந்த மஞ்சா பஸ் எங்க போகுதுங்க. மஞ்சுக்கு மதுரைக்கு போகுது. அவன் எழுதியிருப்பாங்களா? ஏமா அதான் எழுதியிருக்கு நம்ம தெரியலையானா? பாலும் கண்ணு தெரியலையே. படிக்காதவர்கள் கண் தெரியாதவர்கள் என்று படிக்காத மக்களே சொல்லுகிறார்கள். அப்போ உண்மையான கண் என்பது எண்ணும் எழுத்தும். எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு. வாழுகின்ற மனித உயிர்களுக்கு கண்களாக விளங்குபவை கணிதமும் கல்வியும். கணிதமும் இலக்கிய கல்வியும் நூல் கல்வியும் தான் ரெண்டு கண்ணு அப்படிங்கிறார். இன்னொருத்துல அதே கருத்தை அடுத்த குறள்ல சொல்றாரு பாருங்க. கண்ணுடையவர் என்பர் கற்றோர். கண்ணுடையவர்கள் தானே, கற்றவர்கள் முகத்தில் இருக்கிறதா கண்ணு, கல்லாத முகத்தில் இருக்கிறது புண்ணு. கண்ணுடையர் என்பவர் கற்றோர் கல்லார் முகத்திரண்டு புண்ணுடையார். அது புண்ணு. அது அது வந்து பீழை வரும், அது கண் நோய் வரும், அது வலிக்கும், அது 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 வந்து நோய். அது புண்ணுடையது அப்படின்றார். அப்ப உண்மையான கண் எது? கல்விதான். என்ன அழகா சொல்ல பாருங்க. நாம போய் ஒருத்தர்கிட்ட கடன் கேட்டா, யோ ஒரு 10,000 குடியாடுனா என்ன போடா விடியன்னுவோம். ஐயா, இந்த முதலியருக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்குது, ஒரு 5,000 இருந்தா கடன் கொடுங்கய்யா அப்படின்னா, சரி வாப்பா நாளைக்கு பார்க்கலாம். பல தடவை நடக்க வச்சு அப்புறம் கொடுப்பான். அது போல ஒரு ஆசிரியரிடத்திலே மாணவன் பணிவாக நின்று, செல்வம் இல்லாதவன் பணம் இல்லா பொருள் இல்லாத பொருளுடையவனிடத்திலே அது போல ஒரு ஆசிரியரிடத்திலே போய் பணிவாக அடங்கி ஒடுங்கி கற்க வேண்டும். இப்பெல்லாம் அதட்டி பேசினாவே, எப்படியா என் பையன் நீ அதட்டி பேசுறான்னு கேக்குறாங்க. அதட்டியே பேசக்கூடாதுன்றான். எப்படி கல்வி கற்கிறது? இதெல்லாம் சிந்திக்கணும். அதுக்குன்னு மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கவும் கூடாது. எதிர்கால சந்ததியினர் ஆசிரியர், திறமையுள்ள ஆசிரியர் தன்னுடைய பேச்சு திறனாலே மாணவர்களை அடக்கி விடுவார். இந்த வலிமை குறைந்தவர்கள் கையில ஆயுதம் எடுப்பான். பதில் சொல்ல முடியாதவன் கோபத்துக்கு வருவான், சண்டைக்கு வருவான். பதில் சொல்ல தெரிந்தவன் கல்வி கற்ற ஆசிரியரிடத்திலே, நல்ல திறமையுள்ள ஆசிரியரிடத்துல மாணவன் அடங்கி ஒடுங்கி நடப்பான்.
அப்போ உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அப்போ கெஞ்சி கேட்கணுமப்பா. ஆசிரியத்துல பணிவா இருந்தாதான் கல்வி படியும். ஆசிரியர் எதிர்த்தவெல்லாம் முன்னேறதாக வரலாறு கிடையாது. தொட்டளை தூரும் உணர்க்கேணி மாதர்க்கு கட்டளை தூரும் தோண்ட தோண்ட நீர் சுரந்து கொண்டே வரும். அதுபோல்தான் கற்க 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 அறிவு ஊறிக்கொண்டே வளர்ந்து கொண்டே இருக்கும். கல்வி கற்றவன் வந்துங்க இப்ப பாருங்க, அவன் ஜெர்மனியில ஆஸ்திரேலியாவில இருக்கிறான். கல்வி கற்றதனால் அவர்களுக்கு எந்த நாடும் சொந்த நாடு, எந்த ஊரும் சொந்த ஊர். யாதானும் நாடாமால் கற்றவனுக்கு எந்த நாடும் தன்னுடைய நாடு. எந்த ஊரும் தன்னுடைய ஊரு. வெளியூருக்காரன்லாம் ஒன்றும் பாக்குறது இல்ல. வெளியூர்ல போய் ஆசிரியர் வேலை பார்த்தாலும் அந்த உள்ளூர்காரனை விட அந்த ஆசிரியருக்கு தான் மரியாதை அதிகம். ஆகவே இன்றைக்கு கல்வி கற்றதனாலே தமிழர்கள் உலகம் பூராவும், இந்தியர்கள் உலகம் பூராவும் இன்றைக்கு கொடி நாட்டி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? கல்வி. அந்த கல்வி கற்றவனுக்கு எல்லா நாடும். அதனால்தான் அந்த காலத்திலேயே புறநானூற்று காலத்திலேயே சொன்னான் யாதும் ஊரே அவன் கேளிர்னு. அது ஒன்றும் கல்வி கற்றவனுக்கு எப்படி? அது பொதுவா எல்லாரையும் அணுகிறார். ஒரு உனக்கு எல்லா நாடும் உனக்கு சொந்த நாடுதான், எல்லா ஊரும் சொந்த ஊரு தான். இப்பிறவியிலே கல்வி கற்றால் இந்த பிறவி தாங்க உண்மை. அடுத்த பிறவி இருக்குமோ இருக்காதோ யாருக்கு தெரியும்? தெரியாது. போன பிறவி ஒன்று இருந்ததா இல்லையா யாருக்கும் தெரியாது. ஆனா உரையாசிரியர்கள் பல்வேறு காலங்களிலே சமயங்கள்லாம் வளர்ந்து மூட இந்த பிறவி மோட்சம் இதெல்லாம் வர்ற காலத்தில் எழுதினவன் 7 பிறப்புன்றான். 7 பிறப்பு என்பதை நாம் எப்படி கொள்ளலாம்? 7 தலைமுறை. ஒரு தலைமுறை கல்வி கற்றால் அது 7 தலைமுறைக்கும். இப்ப தாய் தந்தை கல்வி மக்களுக்கு சொல்லுவார்கள், அவர்கள் மக்கள் இப்படி எந்தை தந்தை தந்தைதான் மூத்தப்பன் 7 7 தலைமுறை 7 தலைமுறை கும்பிடுறான்னா கல்வி கற்பவன் சும்மா இருப்பாளா? கல்வி கற்றவன் 7 தலைமுறைக்கும் கல்வியை கொண்டு சேர்ப்பான். அதான் ஒருமைக்கண். இந்த பிறகு தலைமுறையில் நீ கல்வி கற்றால் சென்று மட்டுமல்ல பாதுகாப்பையும் தரும். அது இடத்துல சொல்ல அறிவு அற்றங்காக்கும் கருவின்றான். அறிவு பகைவரிடமிருந்து காக்கக்கூடிய மிகப்பெரிய படை, ஒரு ஆயுதம் என்று சொல்லுகிறார். அப்ப அந்த அறிவு என்ன? கல்வி அறிவு. ஒருமைக்கண் தாழ் கற்ற கல்வி ஒருவர் தாம் இன்புறுவது உலக இன்புறுக்க. ஐயா படிச்சா ஒரு மகிழ்ச்சி வருதுங்க. ஒரு புத்தகத்தை வாசித்தால், ஒரு நூலை கற்றால் எவ்வளவு மகிழ்ச்சி வருது மனசுக்குள்ள, எவ்வளவு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி கற்றதனால் உண்டான இந்த மகிழ்ச்சியை கண்டு உலகமே மகிழ்ச்சி அடையும் என்றால், கற்றவர்களை பார்த்து உலகம் மகிழ்கின்றது. இவர்கள் நம்மவர்கள், இவர்கள் நமக்கு உதவுவார்கள், நமக்கு அறிவு தருவார்கள், நமக்கு வழிகாட்டுவார்கள். எனவே இந்த கற்றவர்களை கண்டு இந்த உலகம் மகிழ்கிறது. நாமும் மகிழ்கிறோம். எப்படி? ஒரு நல்ல கவிதையை படித்தால், ஒரு நல்ல கட்டுரையை படித்தால், நல்ல ஒரு ஆராய்ச்சி நூலை படித்தால், நல்ல ஒரு கதையை படித்தால், நல்ல ஒரு காவியத்தை படித்தால் உள்ளம் எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. இந்த கற்றவர்களை பார்த்து உலகம் மகிழ்கிறது என்று சொன்னோம். ஆகிற வரைக்கும் ஏன்டா படிக்காம இருக்கிற? இறக்கு முறை படிக்கிறதுக்குலாம் வயசு கிடையாது. 80 வயதில் எனக்கு வேண்டிய ஒரு நண்பர் ஒருவர் தன்னுடைய 82வது வயதில் முனைவர் பட்டம் பெற்றார். ஏன்? கல்விக்கு வயது கிடையாது. அதான் சொல்றான், தாம் இன்புறுவது கற்றதனால் நமக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை கண்டு நீ ஏனப்பா அப்பா வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஐயா.
கடைசி குறள் தாங்க மிகச் சிறந்த குறள். இந்த உலகத்துல எவ்வளவோ செல்வம் இருக்கிறது, நகை இருக்கிறது, நட்டு இருக்குது, நிலம் இருக்கிறது, நீச்சி இருக்கிறது, தோப்பு இருக்குது, துறவு இருக்கிறது, மாளிகை இருக்கிறது, அரண்மனை மாதிரி மாளிகை இருக்கிறது, 7 அடுக்கு மாளிகை இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. எல்லாம் அழியக்கூடியவை. ஒரு நிலநடுக்கம் வந்தால் 8 அடுக்கு மாளிகை அப்படியே மண்ணா போயிடும். ஒரு வெள்ளம் வந்து ஆத்தோரத்துல நீ வீடு கட்டிருந்தீங்கன்னா வெள்ளம் வந்து அழிச்சிடும். நெருப்பினால் அழியும், இயற்கை பேரிடரினால் அழியும். ஆனால் இறக்கும் முறை அழியாதது கல்வி. காதுல, கண்ணுல, காதுல, மூக்குல, கழுத்துல, இடுப்புல இருக்கிற அரையான் கொடி உட்பட எல்லாத்தையும் அறுத்துட்டு வெறும் உடம்பை உள்ள புதைக்கிறான், அல்லது வெறும் உடம்பை எரிக்கிறான். உன் கல்வியை புடிங்கிட்டு எரிக்க முடியுமா? இவர் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். எனவே இந்த முனைவர் பட்டத்தை எடுத்துட்டு உடன் செல்வது கல்விதான். அதனால்தான் வள்ளுவர் சொல்றார், கேடில் விழிச்செல்வம். அது எப்படிப்பட்ட செல்வம்? விழிச்செல்வம், உயர்ந்த செல்வம். கேடில் விழிச்செல்வம், குறைவில்லாத செல்வம். குறைவில்லாத உயர்ந்த செல்வம் கல்வி. ஒருவருக்கு, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் குற்றமற்ற உயர்ந்த செல்வம் கல்வி. அந்த கல்வியை தவிர மாடு, அந்த காலத்துல மாடுதான் பெரிய செல்வம். எனவே இந்த மாடு என்பது செல்வத்தை குறிக்கிறது, கால்நடை செல்வம். எனவே கேடில் விழிச்செல்வம் கல்வி, குற்றமற்ற உயர்ந்த செல்வமாக விளங்குவது கல்வி. மாடல்ல மற்ற செல்வங்கள் எல்லாம் சிறந்தவை அல்ல. ஏனென்றால் அவையெல்லாம் அழியக்கூடியவை. அழியாத செல்வம் கல்வி. மிக முத்தாய்ப்பான குறள் இது. மிக மிகச் சிறந்த அதிகாரம் இது. இந்த அதிகாரத்தை மிக அழகாக சுருக்கமாக சொல்லிய நம்முடைய தோழர் செந்தில்குமார் அவர்களுக்கும், அதற்கு முன்பே நம்முடைய இளைஞர் இவரு பாலாஜி அழகிய முறையிலே, எளிமையான முறையிலே, சுருக்கமாக பாலாஜி அவர்களுடைய 10 குறளையும் அழகும் வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த நல்ல வாய்ப்பினை நன்றி தோழமை. செயலாளர் அலம் அவர்களுக்கும், நம் தினந்தோறும் நெறியாளைகை செய்கின்ற அருமை பேராசிரியர் கருமுருகன் அவர்களுக்கும், உலகம் முழுவதும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற இனிய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி, வணக்கம். நன்றி கவிஞர் அவர்களே. அடுத்ததாக தோழர் சிவசுப்பிரமணியன் அவர்கள். அன்பான தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றுதல் செய்த மாணவர் செந்தில்குமார் அவர்களுக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அடுத்து உரையாளர் தோழர் பாலாஜி அவர்கள், தோழர்னு போட்டிருக்கும் போதே நினைச்சேன், கார்ல் மார்க்ஸ் வந்தாரு, பண்ணையார் வராப்புல, வேலையாள் வராப்புல. ரொம்ப எளிமையான உரை. என்ன, இப்போ உரை நிகழ்த்த ஆரம்பிச்சார், உடனே முடிஞ்சிச்சு. எனக்கு ஒரு கம்பனுடைய வரி தான் ஞாபகத்துக்கு வந்து, ராமன் வில்லை எடுத்து முறிக்க ஆரம்பிக்கான். அப்ப கம்பர் சொல்றாரு, எடுத்தது கண்டார் இட்டது கண்டார். ராமன் வந்து வில்லை எடுத்ததுதான் பார்த்தாங்க, ஒடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லுதாப்புல. அது மாதிரி இவர் தோழர் தொடங்கினாரு, உடனே ரொம்ப விரைவாகவே முடித்து விட்டார். அவருக்கு பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஒரு சின்ன விளக்கம், அதாவது இந்த கலை இலக்கிய பெருமன்றம் ஜீவ ஆரம்பிச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இது எதுக்காக ஆரம்பிச்சார் அப்படின்னா, எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிச்சார் அப்படின்னா, கார்ல் மார்க்சின் தத்துவங்களை கலைகள் மூலமாகவும் இலக்கியங்கள் மூலமாகவும் தான் எல்லோரையும் கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிற காரணத்திற்காக ஆரம்பித்தார். அந்த தமிழ் கலை இலக்கிய பெருமன்றம் திருக்குறள் நாளும் ஒரு அதிகாரம் என்றது இணையவழி இந்த நிகழ்வானது இணையவெளியிலும் செல்கிறது, வலைதளத்திலும் செல்கிறது. அதனால இந்த பதிவுகள் எல்லாம் சரியாகவும்
முறையாகவும் இருக்க வேண்டும் என்பது என்று நினைக்கிறேன். அந்த பொறுப்பும் அக்கறையும் எனக்கு உள்ளது என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து கல்வி. கல்லுதல் அப்படின்னாலே தோண்டுதல். படிப்பின் மூலமாக அறிவை தோண்டுதல். இந்த மூளையில் இந்த படிப்பின் மூலமாக அறிவை தோண்டுதல். முதல் பாடல்ல ரொம்ப நகைச்சுவாக சொல்லுவாங்க, கற்க கசடர கற்றபின் கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வேலை வாய்ப்பு அலுவலகத்துல போய் அந்த பாட வாரியா நிக்கணும். தமிழ் படிச்சவங்க 1 வருஷம் நில்லுங்க, ஆங்கிலம் படிச்சவங்க 1 வருஷம் நில்லுங்க. நிற்க அதற்கு தக. அந்த அதற்கு தகுந்தாற் போல நிற்க வேண்டும். கல்விக்கு தகுந்தாற் போல வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நிற்க வேண்டும் அப்படின்னு நகைச்சுவையா சொல்லுவாங்க. அடுத்து ஊப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். இது பிரிவுச்சார விழாவில் இந்த வேலை பணியாற்றி பணி நிறைவு பெறுகின்ற போது இந்த பாடல் சொல்லாதம இருக்க மாட்டாங்க. அடுத்து இந்த ஒருமையுள் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. இந்த சிற்பி பாலசுப்ரமணியனுடைய உரையை சொல்றேன். ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கும், புதுமையா இருக்கும். ஒருவர் இந்த பிறவியில படிச்ச கல்வியானது, கற்ற கல்வியானது அவருக்கு தேவை எழும்போதெல்லாம், எப்படி எழுபிறவிங்க அப்படிங்கறத எப்படி கொண்டு வர்றாரு பாருங்க. தேவை எழும்போதெல்லாம் ஓடி வந்து காக்கும் கவசமாகும். அருமையான உரையா இருக்கு. எனக்கு அவருக்கு ரொம்ப அருமை. தேவை எழும்போதெல்லாம், அந்த எழுபிறப்பு அப்படிங்கிறத எழும்போதெல்லாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. பிறகு உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். இந்த பாட்டு ரொம்ப இதா இருக்கும். இந்த ஆரியப்படை கடன் நெடுஞ்செழியன் சொன்ன பாடல், புறநானூற்று பாடல் ஞாபகத்துக்கு வருது. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும். படிச்ச ஒரு தாய் பயிற்று பிள்ளைகள் தான். ஆனா படிச்சவன் மேலதான் அந்த தாய்க்கே மதிப்பு கூடும். தாயும் மனம் தெரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். ஆமா, அரசாட்சி கூட படிச்சவனத்தை கொண்டு வந்து ஆள சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேற்றுமை தெரிந்த நாற்பாலருள்ளும், இங்கதான் இது இருக்கு. வேற்றுமை தெரிந்த நாற்பாலருள்ளும் அத அந்த 4 வகை வர்ணத்தார்னு சொல்லுறாங்கல்ல, அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். அந்த இதை இங்க ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் சொல்லுதாப்புல. வேற்றுமை தெரிந்த நாற்பாலருள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பாலருள்ளும் அவன் கண் படுமே. கீழ்குடியில, அதாவது தாழ்த்தப்பட்ட குடியில பிறந்தாலும் சரி, அவனை மேற்குடியினரும் என்ன செய்வாங்க, அவன் கண் படுமே, அவனுக்கு பணிஞ்சு நடப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப அருமையா சொல்லியிருக்காப்புல. அதாவது அந்த காலத்துல புலவர்கள் மட்டும் பாடல்கள் எழுதல, மன்னர்களும் எழுதியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு தமிழ் அறிவு நிரம்ப பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. எனக்கு தெரிய நான் கண்கூடா பார்த்திருக்கேன். 2 பேரும் ஒரே மென்பொருள் பொறியாளர்கள், சாப்ட்வேர் இன்ஜினியர். மூத்தவன் வந்து அமெரிக்காவில் வேலை பார்க்காப்புல, இளையவன் வந்து சென்னையில வேலை பார்க்காப்புல. அந்த அமெரிக்காவில் வேலை பார்க்க பையன் கொஞ்சம் நிறமா இருப்பாப்புல, சென்னையில வேலை பார்க்க பையன் கொஞ்சம் நிறம் கம்மி. அந்த 2 பேர்லயும் அந்த அமெரிக்காவில் வேலை பார்க்க பையன் மேல அந்த பெற்றோருக்கு பிரியம் அதிகம், மதிப்பு அதிகம். இதை நான் கண்கூட பார்த்திருக்கேன். ஆக இந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆரியப்படை கடன் இந்த நெடுஞ்செழியன் பாட்டும் அந்த கல்வியும் ரொம்ப பொருத்தமாக இருக்கிறது என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தோழர் ரேவதி அம்மா. கலை இலக்கிய உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய கல்வி அதிகாரம் முற்றுதல் செய்த மாணவர் செந்தில்குமார் மிக அருமையாக முற்றுதல் பண்ணினார்கள். பொழிப்புரையை சொன்ன ஆசிரியர் பாலாஜி அவர்கள் மிக சுருக்கமாக, அதே நேரத்தில் எல்லாரும் புரிகிற மாதிரி அந்த கருத்துக்களை அனைத்தையுமே சொல்லிட்டாங்க.
இந்த இதுல இந்த எண்ணென்ப ஏன எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு அப்படிங்கிற அந்த திருக்குறளை நான் பொழுதனைக்கும் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நான் 8ஆம் கிளாஸ் கணக்கு எடுத்ததுனால அந்த பிள்ளைகளுக்கு கணக்கு பாடம் வந்து எல்லாரும் பாரதி சொன்ன மாதிரி அவருக்கு பிள்ளைகளுக்கு பிடிக்காம தான் இருக்கும். நான் அவங்ககிட்ட சொல்ல நீ ரொம்ப நம்பர்ஸ்களை படிச்சுக்க, எழுத்து வந்து தன்னால வந்துடும், கணக்கு நீ புரிஞ்சுட்டேன்னா மித்த 4 பாடமும் உனக்கு உனக்கு புரிஞ்சிடும் அப்படின்ட்டு. இதே கொன்றை வேந்தன்ல சொல்லியிருக்காங்க, எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அப்படின்னு. ஆத்திசூடியில எண் எழுத்து இகழேல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப எண்ணுக்கு தான் முதல்ல ஒரு முக்கியத்துவம் தந்து திருவள்ளுவரும் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லி அந்த குழந்தைகள் மனசுல ஒரு ஊக்கத்தை உண்டாக்கும். அடுத்தால இந்த 5வது குறள் பார்த்தீங்க அப்படின்னா, உடையார் முன் இல்லார் போல் ஏகற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அந்த திருக்குறள்ல நான் 96ல எங்க மேட்பட்டிக்கு ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர்ல வரும்போது ஒரு குழந்தை ராதான்னு ஒரு பொண்ணு படிச்சுது. அவங்க வீட்டுல வரிசையா 4 பொம்பளை பிள்ளைங்க, ஒரு பையன். அவ 10th சரி 12th சரி நல்ல மார்க் வாங்கியிருந்தா. நான் அந்த பிள்ளைய படிப்பதோட நிறுத்திடுவாங்களேன்ட்டு எங்க வீட்டுல இவர்கிட்ட சொல்லி எப்படியாவது அந்த பிள்ளைய படிக்க வைக்க சொல்லுங்கன்னு அவங்க அப்பாட்ட சொல்லுங்கன்னு சொன்னேன். அவங்க அப்பாட்ட சொன்னேன், எனக்கு எல்லாம் வசதிக்கானது, நான் வேணும்னா நீங்க வேணா அதுக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, படிக்க வைங்க. சரிப்பா செய்யறோம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை நர்ஸு கிடைச்சா. படி அவளுடைய முயற்சியினாலேயே மிலிட்ரியில போய் நர்ஸா சேர்ந்துட்டா. கடைசியில அந்த மிலிட்ரியில இருந்து வரும்போது மேஜர் அப்படிங்கிற பதவியோட தான் அவ சர்வீஸை முடிச்சுட்டு வந்தா. அவ அந்த படிக்க வச்சப்ப நாங்க 1 வருஷம் தான் உதவி செஞ்சோம். அடுத்தடுத்து அந்த பிள்ளை கல்விக்கான லோன் போட்டு படிச்சுக்கிடுச்சு. அப்போ அந்த பாப்பா எப்ப பார்த்தாலும் சொல்லும், மும்பைல இருக்கும்போது, ஹைதராபாத்ல இருக்கும்போது, ராஜஸ்தான்ல இருக்கும்போது எல்லார்கிட்ட சொல்லி நீங்களும் சாரு வாங்க, நான் அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தரேன் அப்படின்னு சொல்லுவா. நான் சொல்லுவேன், பாப்பா ஒரு பிள்ளைக்கோசரம் நான் இங்க இருக்கிற 200 பிள்ளைகளை போட்டு வர முடியாது, பாப்போம் பரவாயில்ல, அந்த ஊர் அங்கேயே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி. இது ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா, படிக்கும் போது அப்ப அந்த குழந்தைகளுக்கு இருந்த பணிவு, எங்க பார்த்தாலும் மரத்தையில கையில புத்தகத்தை வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கும். எந்த நேரமும் எது ஒரு சந்தேகம்னாலும் அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்டு படிப்பான் அந்த பாப்பா. அவளை நான் மறக்கவே முடியாது. நான் பிரேயர்லாம் எனக்கு பிரேயர்ல நிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நான் அந்த பிள்ளைகளை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த பிள்ளை இந்த எங்க பக்கத்து கிராமம் தான், எல்லா பிள்ளைகளுக்கும் தெரிஞ்ச பிள்ளைங்கிறதுனால அதை சொன்னா, ஒரு உதாரணம் சொன்னா அவங்களுக்கும் தெரியணும். இப்ப இந்த போன வருஷம் முடிச்சு போன ஒரு பையன், ஒரு மாணவன், அவன் வந்து NCCல சேர்ந்து அங்க ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கான். என்கிட்ட வந்து சொல்லுவான், டீச்சர் எப்படினாலும் நான் வந்து ஒரு ஆபீசர் ஆகி காட்டுவேன் பாருங்க அப்படிம்பான். சரிப்பா நல்லது, ஆபீசர் ஆய்வான். அந்த எந்த குழந்தைகள் பணிவா இருக்குதோ அந்த குழந்தைகள்கிட்ட உண்மையிலேயே அந்த பணிவுக்கான ஒரு பலன் இருக்கத்தான் செய்து. இத நான் அடுத்து இந்த பசங்கள்கிட்ட சொல்றது, உனக்கு சொத்து சேர்க்கணும்னா நல்லா பணி, 7 ஜென்மத்துக்கு உனக்கு அந்த சொத்து வரும் அப்படிங்கிறது ஒருமைக்கான கல்வி திருக்குறளை சொல்லுவேன். இந்த பணிவுக்கான திருக்குறள்ல பாத்தீங்கன்னா, பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படிங்கிற அந்த குறளும் இதுக்கு ஒத்து வரும். இன்றைய அதிகாரம் மிக சிறந்த அதிகாரம், அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அதிகாரம். உரைப்பொழிவு மிக அருமையாக இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. அரச்சொல்லி அம்மா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த மாணவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்து இன்றைய உரையாசிரியர் எளிய வார்த்தைகளில் சுருங்க சொல்லி விளங்க வைத்தார். ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இன்றைய அதிகாரம் கல்வி. அல்வாவை சுகர் பேஷண்ட் முன்னாடி வச்சா என்ன நிலைமையோ அதே நிலைமை தான் எனக்கு. கல்வின்னு அழகான தலைப்பு, பேசுனா நிறைய பேசணும். அன்னைக்கு குருகுலத்துல கல்வி, குருவின் கட்டுப்பாட்டில் மாணவர்கள் இருந்தாங்க. ஏகலைவன்ட்ட வந்து குரு தட்சணையா உன்னோட கட்டவரலை குடுன்னு அவரு கேட்ட விட்டு எதுக்கும் யோசிக்காம டக்குன்னு வெட்டி கொடுத்தார். ஏகலைவன் மாணவன். ஆனா இன்றைய மாணவர்கள்லாம் ஆசிரியர்கள் கட்டுப்பாட்டில் இல்லை. ஆசிரியர்கள் தான் மாணவர்கள் கட்டுப்பாட்டுல இருக்காங்க. பஞ்சாயத்து போர்டு கிளர்க்ல இருந்து
கலெக்டர் ஆபீஸ்ல இருக்கிறவங்க முதல் கொண்டு ஸ்கூல்ல யாருனாச்சும் உள்ள நுழையலாம், யாருனாச்சும் கேள்வி கேட்கலாம், எப்பனாச்சும் வரலாம். ஆசிரியர்கள்லாம் எமிஸோட எடுபடி. பாடம் டிசம்பர் வரைக்கும் சிலபஸ் 2வது வாரம் வரைக்கும் இருக்கவே முதல் வாரத்திலே அரையாண்டு பரீட்சை நடக்குது. என்ன கல்வி முறை? கல்வின்னு கொடுத்துட்டு இப்ப இருக்கிற கல்வியை நினைச்சா மனசுல அவ்வளவு ஆதங்கம், கோபம், ஆக்ரோஷமே எனக்கு வருது. பாடம் நடத்த விடுறதுல ஆனா ஆல் பாஸ் காமி ஆசிரியர்களை. ரெண்டாவது, இந்த கல்வி அறம் சார்ந்த கல்வியா இருக்கா, வாழ்வியல் சார்ந்த கல்வியா இருக்கா? கேள்விக்குறிதான். இந்த வெள்ளிக்கிழமை நான் 7ஆம் வகுப்பு மாணவர்களை கேட்டேன், டேய் பச்சரிசினா என்ன, புழுங்கல் அரிசினா என்ன? சுத்தி நன்சையும் இருக்கு புன்சையும் இருக்கு, பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தனுக்கு கூட பச்சரிசினா என்ன புழுங்கல் அரிசினா என்னன்னு தெரியல, எப்படி கிடைக்குதுன்னு தெரியல. என்னடா இப்படி இருக்கீங்கன்னா அதுக்கு விளக்கம் கொடுக்கிறோம். கல்வி என்பது வாழ்வியலோட தொடர்புடையதா இருக்கணும். இப்ப வாழ்வியலோட தொடர்பு இருக்கான்னு பார்த்தா இல்ல, மனப்பாடம் பண்ணி போயிட்டே இருக்கான். மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு எந்திரமாதான் கல்வி இருக்கு. அப்பெல்லாம் நிறைய குருவை வணங்கி குருக்கு சேவை செஞ்சு கல்வி அறிவு பெற்றார்கள், உயர்ந்தார்கள். இன்னைக்கு அப்படி இல்ல, கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. சரி, தலைப்புக்கு வரேங்க. இதுல முதல் குறள் என்ன பொறுத்த வரைக்கும், கற்பவை கற்க கசடற. நீ எதை படிச்சாலும் அத கசடற படிச்சிரு. படிச்சதுக்கு அப்புறம் கற்ற பின் நிற்க அதற்கு தக. அடுத்து இந்த எண்ணன்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணன்ப வாழ்வு. இது நம்ம வாழ்வியலுக்கு மிகவும் தேவையானது. இது வாழ்வியலோட சேர்ந்தது. எழுத்தும் தெரிஞ்சிருக்கணும், எண்ணும் தெரிஞ்சிருக்கணும். வரவு செலவு பார்க்கணும்ல, அது இல்லமா இருந்தாலும் நிறுவனமா இருந்தாலும் வரவு செலவு பார்க்கணும். ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு பஸ் வந்துச்சுன்னா எந்த ஊருக்கு போகுதுன்னு தெரியணும். ஆனா நம்ம பசங்களுக்கு ஸ்டேட் பேங்க்ல போய் பணம் இடுறான்னு சொன்னா அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது. அவன் +2 படிச்சிருப்பான், BA படிச்சிருப்பான். சில பேருக்கு இன்னும் அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாத நிலைமையில கல்வி இருக்கு. அடுத்து இங்க இந்த ஓப்ப தலைக்கூடி அந்த குறள் படிக்கும்போது அந்த நம்ம ராஜநாராயணன் ஐயா அவர்களோட கதைகள் சொல்லிட்டு அந்த கடைசி நாள் கலந்துரையாடல் நடந்துச்சு பாத்தீங்களா, அந்த நிகழ்வு தான் ஞாபகம் வந்துச்சு. நான் சொன்னேன், ஐயோ இதோட முடிஞ்சிடாதீங்க, அடுத்து தொடரும்னு சொல்லுங்கன்னு. திரும்ப எப்ப ரேவதி கிட்ட கேட்டேன், ரேவதி எப்படி ஆரம்பிக்கிறாங்க, உனக்கு ஏதாவது செய்தி வந்துச்சா? திரும்ப எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரையும் கேட்கணும்ட்டு. அந்த இது நம்மளோட நிகழ்வுக்கு பொருத்தமான ஒரு குறள். அடுத்து உடையார் முன் இல்லார் போல். எங்க பையனை அபினாஷ்னு ஒருத்தனை கூப்பிடுறாங்க. டே அபினாஷ் ஓ அப்படின்னாங்க. டேய் என்னடா உங்க அம்மா கூப்பிட்டு உங்க அப்பா கூப்பிட்டா மாதிரி ஓவுன்ற, என்னங்க டீச்சர்னு கேட்கறது இல்லையாடா? நான் ஓவுன்றான். அந்த அளவுக்கு பிள்ளைகள் ஒன்றி போய் இருக்கா இல்ல எப்படி இருக்குன்னு தெரியல. சிவன் முருகன்ட்ட அந்த மந்திரத்தை கேட்கும் போது அவரு கீழே உட்கார்ந்து இருந்தாரு, முருகன் மேல உட்கார்ந்து இருந்தாரு. சிவன் கை கட்டி வாய்ப்பொத்தி தான் அவர் அந்த உபதேசம் பெற்றார். ஆனா இன்னைக்கெல்லாம் ஒன்னும் பண்ண வைக்காது, அடிக்க வைக்காது, திட்ட. கவர்மெண்ட் சொல்லுது அடிக்காத, நீ ஏன் திட்டுற, ஒன்னும் சொல்லாத, வர்றானா ஏன் வர்ற, வீட்டுல போய் கேட்டு வா, கூட்டிட்டு வா. இப்படிதான் இருக்கு. ஆக பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு அவ்வை சொன்னாங்க. எல்லா திட்டங்களும் நல்ல திட்டங்கள் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. படிக்கிறது மட்டும்தான் பையன் வேலை, அதை மட்டும் அவன் சரியா செய்ய மாட்டான்றான். செஞ்சானா நல்லா இருக்கும். அடுத்து இந்த தொட்டனை தூரு மணற்கேணி, எல்லா பசங்களுக்கும் ஊற்று போல் அறிவு எங்க தெரியுங்களா வளருது? லேப்டாப்லயும் செல்ல நோன்றதுலயும் தான் அறிவு வளருது. இந்த பாட புத்தகத்தை விட செல்ல நோன்றதுலயும் லேப்டாப்லயும் பயங்கரமா பசங்களுக்கு அறிவு வளர்ந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடறான். எங்களுக்கு சந்தேகம்னா 8வது பசங்களை கூப்பிட்டா அழகா சொல்லிடுறாங்க. அடுத்த குறள் யாதானும் நாடாமல். அது யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் கருத்தை ஒட்டி அந்த குறளும் வருது. எல்லாருமே இப்ப திறமையானவர்கள் எல்லாருமே உலகம் ஃபுல்லா ரவுண்ட்ல, பேச்சாளர்களாகட்டும், விளையாட்டு வீரர்களாகட்டும், எல்லா திறமை உள்ளவர்கள் எல்லாருமே எல்லா நாட்டுக்கும் போறாங்க, எல்லா ஊருக்கும் போறாங்க. கற்றவர்களுக்கு எல்லா ஊரும் எல்லா நாடும் அவர்களுடையதுங்கிறதுக்கு அது பொருத்தமாக இருக்கு. அடுத்து இந்த எழுமையும் ஏமா புடைத்து,
அது எனக்கு அந்த வரும் பிறப்புகளில் எல்லாம் இருக்கு 7 பிறப்புன்னு சொல்றாங்க. அதை மட்டும் யாராவது தெரிஞ்சா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஐயா ரவீந்திரபாரதி ஐயா அவர்கள் சொன்னாங்க பிறப்பு என்பது இருக்கா இல்லையான்னு தெரியலன்னாங்க. 7 பிறப்புன்னு சொல்றாங்களே, அது தெரிஞ்சவங்க எனக்கு கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவு வரும். அடுத்து இந்த கடைசி குறள் எடுத்துக்கிட்டோம்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு. கல்வி இருந்துட்டாலே பொழைச்சுக்கலாம். கல்வி மூலம் நம்ம தரத்தை உயர்த்தி கொள்ளலாம், அதிகாரம் கைக்கு வரும், பொருளாதாரத்திலயும் மேல வந்துருவோம். பொருளாதாரத்துல மேல வந்தாவே மத்தது எல்லாம் உடையாந்துருவாங்க. சொந்தமா இருக்கட்டும், பந்தமா இருக்கட்டும், வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் வந்துரும். என்ன இந்த எல்லாம் வந்தாலும் இங்க குறள்ல படிச்சோம் பார்த்தீங்களா, கற்றபின் நிற்க அதற்கு அதை மட்டும் மறக்க கூடாது. பெரிய மாடி மேல மாடி வச்சு கோடீஸ்வரனா இருந்தாலும், பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களா இருந்தாலும், கற்றபடி அதிகாரத்தில் இருப்பவர்கள் யாருமே சரி, ஒரு எங்க ஸ்கூல்ல எல்லாம் வந்தீங்கன்னா எல்லா ஸ்கூல்லயுமே வரக்கூடிய அதிகாரிகள் ஆலோசனை சொல்ல மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க, குறை சொல்லுவாங்க, அதிகாரத்தை காட்டுவாங்க. அவங்க வர்றாங்கன்னா ஒரு பரபரப்பு. 4 ஸ்கூலுக்கு அந்தாண்ட வந்திருப்பாங்க, ஆனா இங்க பரபரப்பு துத்திக்கும். நான் ஒரு மீட்டிங்ல எங்க டிஓக்கிட்டே கேட்டேன், நீங்க வந்தா நாங்க சந்தோஷப்படணும். இன்னைக்கு எங்க மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் வந்தாங்க, இந்த மாதிரி ஆலோசனை சொன்னாங்க, இந்த மாதிரி இந்த இது தவறா இருந்து சுட்டி காட்டினாங்க, எங்களை பாராட்டினாங்கன்னு சொன்னாங்க. அதை விட்டுட்டு ஐயோ ஐயோன்ட்டு சரியா இருக்கிறத கூட தப்பா செய்யறோம். அதிகாரிகள் எந்த துறை சார்ந்தவர்களாகவும் இருந்தாலும் மனித நேயத்தோட இருக்கணும். அவங்க அதுக்கு இருக்கணும்னா இந்த ஒரு குறளை எல்லா அலுவலகத்திலயும் எழுதி வைக்கணும். கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு எல்லா இப்ப பேருந்துல மட்டும்தான் எழுதி வச்சிருக்காங்க குறள்லாம். எல்லா அலுவலகத்திலும் இந்த ஒரு குறளை தயவு செஞ்சு எழுதி வச்சாங்கன்னா ஓரளவுக்கு எல்லாருமே நல்லவர்களாக இருப்பார்கள். ஆக இந்த கல்வி என்பது நம் ஐம்புலன்களுக்கும் ஒரு பாதுகாப்பு. ஐம்புலன்களையும் நல்ல வளர்ச்சிக்கு நம்ம அதை வளர்த்துக்கணும். இந்த கல்வியை நல்லதை கேட்கணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும். அது நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் ஒருவருக்கு ஆறுதலாகவும் அவர்கள் முன்னேற்றத்திற்கு பயனுள்ளதாகவும் இருக்கணும். ஆக இந்த கல்வி என்பது படிப்பு மட்டும் கிடையாது, கலைகளும் கல்விதான். இன்னைக்கு குறைச்ச படிப்பு படிச்சவங்க தான் நிறைஞ்ச வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதையும் நாம் மறந்து விடக்கூடாது. மாணவர்களுக்கு கல்வியை ஆசிரியர்கள் போராடி கற்கின்ற ஒரு காலம் இது. ஏன்னா அவங்க பாடம் நடத்த முடியாது, அதே சமயம் மாணவனையும் கண்டிக்க கூடாது. பெற்றோர்களே வந்துடுறாங்க துபு துபுன்ட்டு. உங்க கல்லூரியில எப்படின்னு தெரியல, நீங்க தொடக்க கல்வி ஹைஸ்கூல் வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது. அவன்லாம் எங்க 4வது பையனை பாக்குறேங்க, சுத்தி முடிய காணும், நடுவுல மட்டும் ஒரு கருப்பு சட்டிய கவுத்தா மாதிரி முடி இருக்கு. எங்கடா மீதி முடிய காணும்? அவங்க சொல்ற இதுதான் இப்படிதான் வெட்டணும்னு புரியாதமா அழுதானு. நான் திங்கக்கிழமை வருவேன், எனக்கு இந்த முடியெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு வந்தேன். இன்னைக்கு போகல, நாளைக்கு போனாதான் தெரியும். ஆக மாணவர்கள் எல்லாருமே பெற்றோர்கள் பிள்ளைங்க சொல்றத கேட்கிற காலமா போனதுனால ஆசிரியர்களும் தவிச்சு போயிருக்காங்க, பெற்றோர்களும் தவித்து போயிருக்காங்க. இருந்தாலும் சமுதாய முன்னேற்றத்திற்கு போராடிதான் நல்வழிப்படுத்தணும். அதுல நாம் எல்லோருக்கும் பங்கு உண்டு. நம்முடைய பங்கை நாம் சிறப்பாக செய்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பின்னூட்டம் சொல்லுங்க. அம்மாவு கேட்டாங்களா அந்த குறளுக்கு விளக்கம்? ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைத்து. எளிமை. இந்த பிறவில ஒருத்தங்க படிச்சுட்டாங்கன்னா அவங்களுடைய அடுத்து 7 தலைமுறையும் 7 தலைமுறையத்தை தமிழ்ல வகுத்து வச்சிருக்காங்க. அப்பா அம்மா அப்படிங்கிறதுல இருந்து பரன் பறை, 7வது தலைமுறையில உள்ள ஆள் ஆண் பரன், பெண் பறை, பரம்பரை பரம்பரை அப்படிங்கிறதே அதை வச்சுதான் வந்திருக்கு. அந்த 7 தலைமுறையும் இப்ப நீங்க படிச்சுட்டீங்க, இனிமே அடுத்து உங்க 7 தலைமுறையும் படிச்சுக்கிட்டே தான் வரும். படிக்காம விட்டுற மாட்டாங்க. அதுதான் ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. 7 தலைமுறையும் அது ஓடி காக்கும், கவசமாகும் அப்படின்னு சொல்லிருக்காரு. இந்த கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு இப்போ படிச்சபடி ஒழுக்கமுள்ளவங்களா இருக்கணும்.
அது அதுதான் ஒரு கேள்விக்குறிதான். அவ்வளவுதான். அந்த அம்மாவுக்கு பதில் சொல்லியாச்சு. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. நன்றி உண்மையிலே ஐயா. அந்த 7 பிறப்பு நவுட்டு தான் எனக்கு சந்தேகமா. 7 பிறப்புனா எது அப்படின்ட்டு 7 தலைமுறை அது பொருத்தமானதாகவும் சரியானதாகவும் இருக்கு. நன்றி ஐயா. இல்ல அந்த 7 சிவசுப்பிரமணிய ஐயா சொன்னதுதான் சரி. ஏன்னா நெறைய பேரு அதுக்கு ஒரு ஆன்மீக காரணத்த வச்சுட்டு, அந்த பிறப்பு, இந்த பிறப்பு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் அப்படியும் அதையும் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி அது அது கிடையாது. நீ படிச்சீங்கன்னா, உன்னுடைய அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை, அடுத்த தலைமுறை என்பது இந்த 7 பிறப்புல அடுத்து நமக்கு நமக்கு முன்னாடி உள்ளது, நமக்கு பின்னாடி உள்ளத தான் அது பேசுது. அது நல்ல நல்ல கருத்து. நன்றி தோழமையா. அடுத்து கணேசன் சாத்தூர் தோழர். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று முற்றோதல் செய்த செந்தில்குமாருக்கும் உரை நிகழ்த்திய ஐயா பாலாஜி அவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் வணக்கமும். பேராசிரியர், இன்னைக்கு வந்து நான் ஸ்டார்ட் பாக்ஸில் போட்டிருக்கேன் கல்வியை பற்றி, அதில் பார்த்துக்குங்க. இன்னொன்று ஒரு சில வார்த்தை மட்டும் இப்போ சொல்லிடுறேன். அதாவது கற்ற கல்வி வந்து ஒருத்தருக்கு வந்து நல்லா கற்றுக்கிட்டானா, நம்ம ரேவதி டீச்சர் சொன்னது போல சொத்து அவனுக்கு நல்லபடியா சம்பாதிக்கணும் செய்யணும் அப்படின்னு சொன்னா படிப்பு என்பது மிக மிக அவசியமாகிறது. இந்த இடத்துல அந்த ஃபர்ஸ்ட் குறளை பார்த்தீங்கன்னா, கற்க கசர கற்பவை கற்றவை நிற்ப அதற்கு தக அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த நல்லா படிச்சுட்டு அந்த அந்த டிகிரியை வச்சுக்கிட்டே அவன் அப்படி நின்றுறான். என்னன்னு கேட்டா இப்ப என்னன்னு கேட்டா அதாவது ஒரு மனிதன், ஒரு ஆண் படித்தான்னா நிறைய டவுரி வாங்கலாம்னு நினைச்சிடறான். என்ன, நிறைய டவுரி வாங்கிட்டான், அப்ப படிப்பு வந்து அதிகமாக அவன் வந்து அதுல நின்றுக்கிறான். நான் இந்த படிச்சிருக்கேன், என்ன இந்த நிலையில இருக்கேன், எனக்கு வந்து இத்தனை பவுன் போட்டா தான் கல்யாணம் இருக்கும்னு அவன் நினைக்கிறான். சரி ரைட்டு, பொம்பளை படிக்கிறான், பொம்பளை படிச்சுட்டான்னா கொஞ்சம் குறைச்சிக்கிடலாம் அப்படின்னு அவங்களுடைய படிப்பு நின்றுகிட்டு இருக்குது. அப்ப ரெண்டையும் பார்க்க போகும்போது என்னன்னா, பிள்ளையாரு அம்மையப்பனை சுத்தி வந்து பணம் வாங்கின கதை மாதிரி இந்த சொத்து சேர்க்கறதுலயே இது ஒரு வந்து ஈஸியான வழியாவும் தெரியுது படிப்பு. ஆனா வள்ளுவர் வந்து ரொம்ப சிறப்பா சொல்லிட்டாரு. ஆனா இவன் அதுலயே நின்றுட்டு இருக்கான். என்ன, அந்த படிப்பை மட்டும் சொல்லிட்டு நான் இதுல தான் இருப்பேன், இவ்வளவு வாங்குவேன்ட்டு அதுக்கும் பயன்படுது. டவரிக்கு கல்யாணத்துக்கெல்லாம் அந்த பயன்படுது. ஏன்னா இந்த இப்ப இருக்கிற சூழ்நிலையெல்லாம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் நடைமுறையில போயிட்டு இருக்கு. இதை நம்ம வந்து எப்படி அந்த அப்ப அவரும் படித்தவர் தான், வள்ளுவர் சொன்னதெல்லாம் அவர் காதுல வாங்கியிருக்காருன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. நன்றி, சிறப்பான உரை, நல்ல பின்னூட்டங்கள். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி தோழமையே, மிக்க மகிழ்ச்சி. வேற யாராவது இருக்கீங்களா? தோழர் வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்க மாவட்டம்ல பேசுங்க. என் மாவட்டம் காஞ்சிபுரம் தான். இது வந்து இளங்கோவன் மாவட்டம், சாந்தி டாக்டர் மாவட்டம். சென்னையும் திருவள்ளூரும் சாந்தி டாக்டர். இருந்தாலும் அவர் வந்து பொதுவாகவே நம்ம சொல்லுவோம், எந்த அமைப்பு எந்த சங்கங்கள் எல்லாம் கூட பொருளாளர்னா நம்பர் 3 தான். தலைவர், செயலாளர், பொருளாளர். ஆனா என்னுடைய இங்க நான் பொறுப்பெடுத்த காஞ்சிபுரம் தான், திருவள்ளூர் மாவட்டம் தான் பொருளாளர் வந்து போட்டி போட்டுட்டு இருக்காரு. இந்த பாலாஜி வந்து திருவள்ளூர் மாவட்ட பொருளாளர். ஆனா தலைவருக்கும் செயலாளருக்கும் தாண்டி இவரு செயல்படுறாரோன்னு தோணுது. பல இடங்கள்ல அவரை உத்து நோக்கி இருக்கேன். அப்படிதான் அவரு. இன்னைக்கு வந்து நேரடி கூட்டம் இல்ல, இருந்திருந்தா அவருடைய நிறுவனத்திலிருந்து அவரு ஒரு சொந்தமா ஒரு அந்த பேக்கரி வச்சிருக்காரு. அதுல இருந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கேக்கு, ஸ்நாக்ஸ் எல்லாம் தந்திருப்பாரு. ஜூம் மீட்டிங்கா போச்சு, அதனால அவர் தப்பிச்சிட்டாரு. இல்லைன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அவர் எங்க வந்தாலும் கூட அந்த ஒரு இனிப்பையும் காரத்தையும் கொடுப்பாரு. அது பொருளாளர்னாலும் கூட அருமையா சொன்னார். இன்னைக்கு அவர் வந்து ஒரு கல்வியை பற்றி எனக்கு எங்க பள்ளிக்கூடத்துல கல்வியாளர் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு அந்த ஒரு பொறுப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னார்ல, அது பொருத்தமா கல்வி எனக்கு சொல்றது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரும் சொன்ன மாதிரி மிக எளிமையாக, சுருக்கமாக, விளக்கமாக சொன்னாரு. அது ரொம்ப பாராட்டத்தக்கது. அந்த மாதிரி நம்ம மகிழ்ச்சியிலையும் கேட்டதுக்கு அழகாக சிவசுப்பொடி தோழரும் தோழர் ஒருங்கிணைப்பாளர் கருமுருகனும் அருமையா சொன்னாங்க. அந்த அடைகைவரை அது போட்டு அப்படி எழுதிட்டு போயிருவாங்க.
இந்த பிறவியில மாத்திரம் இல்ல, 7 பிறவிலையும் அவன் அந்த கல்வியில சிறப்பா இருப்பான். அவன் 7 பிறவி. அப்ப மறுபிறப்புல வள்ளுவருக்கு நம்பிக்கை இருக்கான்னு அந்த இது வந்துடும். அப்படி அல்ல. அது அவருக்கு பின்னால வரக்கூடிய வழித்தோன்றர்கள், அவருடைய தலைமுறை 7 தலைமுறை வரக்கூடிய எல்லாரும் அவங்க குடும்பத்துல நல்ல கல்வியில சிறந்து வழங்குவாங்க தான் அதுக்குள்ள பொருளே ஒழிய, இந்த பறவைகளை மற்றவங்கள 7 பறவைகள் எடுக்கும் போது அடுத்தடுத்த பறவைகள் எல்லாம் கல்வியில சிறப்பான், அந்த மாதிரி பொருள் அல்ல. ஆஹ் பாலாஜி தோழருக்கு மிக்க நன்றி, பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நன்றி டிஎஸ்என் தோழர். வழக்கம் போல் பின்னூட்டத்தின் நிறைவு பதியாக இருக்கக்கூடிய நல்லாசிரியர் முனைவர் ஐயா நாகராஜன் ஐயா. மாமன்றத்தை வணங்குகின்றேன். நம்மை பொறுத்தளவுல கல்வி மிக சிறப்பாகவே தான் தமிழர்கள், குறிப்பாக பெண்கள் கல்வி ரொம்ப அற்புதமாகவே தான் இருந்திருக்கு. அப்படியானால் எப்பொழுதுதான் மாறினார்கள்? அதுதான் இருண்ட காலம் என்று வரலாறு பதிகின்றது. அதை சபை நன்கறிந்ததே. அதே நேரத்துல இருண்ட காலத்துல கூட பாரதி இப்படி சிந்திக்கிறான், ஏட்டை தொடுவது பெண்கள் ஏட்டை தொடுவதே தீமை. அந்த மாதிரி எல்லாம் பெண்களுக்கு ஒருவித அடிமை நிலையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பெதிர்ப்பு என்கிற எதிர்ப்பு கூட இருந்திருக்கிறது. இதை முன்மொழிந்த பொழுது பாவேந்தர் சரியா உள்வாங்கிக்கிறார். பாவேந்தர் ரொம்ப அழகா சொல்றார், சமூகம் பேணுதற்கு ஒரு பெண்மையினுடைய கல்வி ரொம்ப முக்கியம் என்பதை வலியுறுத்துகிறார். கவிமணி ரொம்ப வித்தியாசம். பெண்களுடைய கையை பார்த்தல்லவோ, பங்கைய கைநலம் பார்த்தல்லவோ இந்த பாரினில் அறங்கள் வளரும் அம்மா என்று சிந்திக்கிறார். அப்ப அறம் வளர வேண்டுமானால் உள்ளத்திலே கல்வி இருக்க வேண்டும். அப்படியானால் மக்களுக்கும் மாக்களுக்கும் வேறுபாட்டை எதுதான் கொண்டு வருது? ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே சொல்லிக்கிட்டே வந்தவர் மனன் என்று ஒன்றை சொல்லுகிறார். மனம் எவ்வாறு இருக்க வேண்டாம்? அத பாவேந்தர் ரொம்ப அழகா சொல்றார். கலர் நிலத்துல ஒருவேளை புல் விளையலாம், ஆனால் நல்ல புதல்வர் விளைவதில்லை என்று அதை இன்னும் ஆணித்தரமாகவே பாவேந்தர் எடுத்து செல்வதை பார்க்கிறோம். நடத்தை மாற்றம் கல்வி என்று சொன்னால், சகோதரி உரைச்செல்வி அவர்கள் சொன்னது போல, நேற்றிலிருந்து அவங்க அறச்செல்வி இல்லை, இனிமேல உரைச்செல்வி தான். அவங்க ரொம்ப அற்புதமா இன்றைக்கு நடைமுறையை மிக நேர்த்தியாக பொருத்தி காட்டினார்கள். தாத்தா ஆசிரியராக இருந்த பொழுது நான் பார்த்திருக்கிற, கையை பிடிச்சிக்கிட்டு போவேன், அந்த தெருவே எழுந்து நின்றுடும். அப்பா அதிகமா தாத்தா மாதிரி சமூகத்துல பழக மாட்டாங்க. இன்னும் கேட்டா அவர் பேசுவாரான்னு எதிர்பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அதிகமா பேச மாட்டார். ஆனா கண்களிலேயே அவர் ரொம்ப அற்புதமா ஆட்சி செய்தவர். அவருடைய ஆசிரியரும் அவரிடத்துல பணியாற்றியது உண்டு. 4 தலைமுறை அவருடைய மாணவர்கள் அவரிடத்துல பணியாற்றியது உண்டு. அவருடைய கிளாஸ்மேட்ஸ் அவர்கிட்ட பணியாற்றியது உண்டு. அவருடைய மாணவர்கள் அவரிடத்துல பணியாற்றியது உண்டு. அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது 4:15 அப்பெல்லாம் 4:15 ஸ்கூல் முடியும். நான்லாம் 3வது அப்போ. அப்பாவை கூப்பிடுவாங்க, கண்ணா நில்லு. சுந்தரேசன்னு பேர் ஆசிரியர், அப்பாவினுடைய ஆசிரியர். மன்றம் பொறுத்து கொள்ள வேண்டாம், முழுக்க முழுக்க என்னுடைய நிலையை எடுத்து சொல்வதாக கருத வேண்டாம், நம்மில் ஒருவருடைய நிலையை சொல்கிறேன். அப்போ அப்பா கிட்ட சொல்லுவார், இன்னைக்கு நீ அனுப்பிச்ச சர்க்குலர்ல இந்த இடத்துல இப்படி போடு. அப்பா உடனே சரி என்று கேட்டுக்கொள்வார். அதே ஆசிரியர் 8:15 பேசும்போது சொல்லுவார், சார் எனக்கு நாளைக்கு சிஎல் கொடுங்க. நான் கேட்பேன், என்னப்பா இது சாயங்காலத்தில் இப்படி பேசுகிறாரு அந்த தாத்தா, காலை நேரத்தில் இப்படி பேசுகிறாங்களே. அப்போது நடைமுறையை ஒத்துக்கொண்டதாக வாழ்ந்தவர்களாக பார்க்குறோம். அந்த சமூகம் அப்படி இருந்திருக்குது. அப்பா தெருவில் நடந்தாங்கன்னா எல்லோரும் வணங்கிட்டு பேசுவாங்க அப்பா இடத்துல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தது நான் அதே தெருவில் நடக்கிற பொழுது இன்றைக்கு நினைந்து பார்க்கிறேன், நண்பர்களோடு இருக்கலாம், அவ்வளோதான். ஒன்றும் ஆசிரியர் சமூகத்துக்கு பின்னடைவு தான். அது எதனால, யார் உருவாக்கியதுன்னா, நோ டவுட் அரசியல்வாதிகளில், குறிப்பாக கல்வித்துறையிலேருந்து வந்த அரசியல்வாதிகள் தான். மன்றம் முற்றிலும் மன்னிக்க வேண்டாம். அப்போ புதிதாக யாரும் நமக்கு கோடாரி காம்பு எங்கேயோ கிடைக்கல. ஆசிரியர் சமூகத்தை வீழ்த்தியது கல்வியாளர்களாக இருந்து யாரெல்லாம் பொறுப்பிலே வந்தார்களோ அவர்கள்தான் நம்மை கீழிறக்கினார்கள் என்பதை
சகோதரர்களுக்கும் பதிய ஆசைப்படுகிறேன். சரி, இது இப்படி இருந்தாலும் அவர் ரொம்ப அழகா சொல்லாரு. 7 பிறப்பை வந்து சிவசுப்பிரமணிய ஐயா தொட்டு காண்பித்தாங்க. 7 பிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தவர் நட்பு, எழுமையும் 7 பிறப்பும் அப்படி சொல்றாரு இன்னொரு குறள்ல. அப்புறம் கல்வி ஒருவர் தான் கற்றுவிட்டால் ஒருவர் 5 அடத்தல் ஆற்றின் ஆமை போல் ஒருவர் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும், ஒருவர் தான் கல்வியை கற்றுவிட்டால் அவருக்கு எழுமையும். அப்புறம் அதே மாதிரி புகழ் போற்றி செயல் எழுமை அந்த இடத்துலயும் சொல்றாங்க. அதே மாதிரி ஒருமை செயல் பேதை எழுமையும் தான் புக்கு அழுந்தும் அலறு 835வது குறள். இப்போ இத்தனை எழுமை சொல்லியிருக்கிறாங்க. எல்லாவற்றிலேயும் ரவீந்திர பாரதி ஐயா குறிப்பிட்ட உரை தான் வருது எல்லாவற்றிலையுமே. ஆனால் ஆசீவக மதம் எதை கருதி இருக்குது அப்படின்னா, எந்தெந்த நிலையில நாம கருமையாக இருக்கலாம், செம்மையாக இருக்கலாம், பசுமையாக வாழ்க்கை இருக்கலாம், வெண்மையாக இருக்கலாம், இப்படி 7 நிலைகள்ல நம்முடைய வாழ்க்கையிலேயே என்று ஆசீவக மதம் அன்றைக்கு குறிப்பு கொடுத்திருக்குது. அதை அடிவொற்றி வள்ளுவரும் மிக அற்புதமாக எழுமை என்று சொல்ல வந்தது இங்க 7 பிறவிகள் என்கிற நிலை மாறி ஒருவரே 7 நிலைகளில் வாழ்கிற தகுதிப்பாட்டினாலே என்பதை ஏற்றுக்கொள்ளலாம். அது ஓரளவுக்கு பொருத்தமாக இருக்கிறது. இந்த நிலையில கல்வி என்பதை இன்றைக்கு ரொம்ப அற்புதமாக சிந்தித்தாலும், அடுத்த அதிகாரத்துக்கு இப்போ நாளைக்கு கல்லாமை சொல்ல இருக்கிறவங்க கட்டாயம் தொட்டு காட்டுவார்கள். ஆனால் இங்கேயே விதையை இட்டு காட்டுகிறார் வள்ளுவர். முதல் குறள்லேயே பார்த்தோம்னா, ஏன் வந்து ஒரு மனிதன் வந்து கற்க வேண்டாம், அவ்வாறு கற்கிற பொழுது எவ்வாறு கற்க வேண்டாம், அதை சொல்லுகிற அந்த குறளினுடைய அமைப்பே அடுத்த குறள்ல பார்க்கிறோம். கல்லாமையில அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல். அப்ப நூலும் நிரம்பி இருக்க வேண்டாம், அந்த நூலினாலே நடத்தை மாற்றமாகிய நடத்தையும் நிரம்பி இருக்க வேண்டும். அப்படியானால் என்ன ஆகுது? அவர்கள் காமுற்று படிக்கிறார்கள். அவ்வாறு படிக்காதவர்களுக்குத்தான் புண்ணாக இருக்கிறது. ஆனால் கற்றோர் உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்கின்ற நிலையில அவர்கள் கல்லாதவர்களாக நின்றுவிட்டால் கடையராக இருக்கிறார்கள். தாம் இன்புறுவது உலகு இன்புறக் கண்டு காமுறுவர். யார்? கற்றவர்கள் மட்டும்தான். ஆனால் இங்கே கற்றவர்கள் காமுறாத நிலையில நூல்களிலே ஈடுபாடு வளராத பொழுது அவருடைய சொல் மட்டும் எப்படி சிறப்பா இருந்திர போகுது? ஆகையினால சொல்ல காமுறுவர் பின்னாடி சொல்றார் கல்லாமையில சொற்காமுறுவர் விரும்புவர். அதே மாதிரி நிறைய பார்க்கிறோம். நாம கம்மியா பேசணுங்கிற எண்ணம் இல்லாதவங்க வளவளவளான்னு பேசிக்கிட்டே இருப்பாங்கல்ல. சொல்ல காமுறுவர், அத பல சொல்ல காமுறுவர் என்று பிற்காலத்திலேயும் சொல்லுவதை பார்க்கிறோம். அப்ப இந்த கல்வியினுடைய வீச்சு தான், இந்த அதிகாரத்தின் வீச்சு தான் 7 அதிகாரங்கள் தோறும் அங்கங்கு குறிப்பா சொல்லி வைக்கிறார். மிகச்சிறப்பான கல்வி எவ்வாறெல்லாம் நடத்தை மாற்றத்தை, மனிதருக்கு இருக்கிற கடமை மாற்றத்தை, மனித சமூகத்தில் இருக்கிற ஏற்ற மாற்றத்தை, குணமாற்றத்தை உருவாக்க முடியும். கற்க வேண்டும். அவரும் கல்லாதவராக இருந்து விலங்கோடு மக்கள் அணையராக இருக்கக்கூடாது. ஆகையினாலே கல்வியை மேற்கொள்ள வேண்டும் என்கிற இந்த மன்றத்தின் வேண்டுகோளை உங்களில் ஒருவனாக இருந்து வழிமொழிகின்றேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நன்றி நல்லாசிரியரே. அதாவது ஒப்பீடு என்கிற நிலை வருகின்ற பொழுது தங்களுடைய வாழ்வியல் கருத்துக்களையும் இணைப்பதுதான் அது எளிமையாக மக்களிடம் சென்று சேரும். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் இணைத்து கொண்டீர்கள். அது சுயபுராணம்லாம் கிடையாது. ஏன்னா நம்மளை அறியாம நம்முடைய போக்குகளையும் இணைத்து கொண்டு செல்லுவது என்பது இயல்பு. அப்பொழுதுதான் அந்த கருத்தியல் செறிவாக இருக்கும். அதைத்தான் செய்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். அடுத்ததாக பாலாஜி ஐயா, இது நிறைவா சொல்றீங்களா? பாலாஜி ஐயா, பாலாஜி ஐயா. ஐயா, மிக நிறைவாக இருந்தது. கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா.
வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நான் கொஞ்சம் காலம் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நிறைய பேசியிருக்கலாம். உடனடியா பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சம் சுருக்கமாவே சொன்னேன். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி ஐயா. நிறைவாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் வணக்கத்திற்குரிய மருத்துவர் தா. அறம் ஐயா அவர்கள். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முற்றுதல் செய்த செந்தில்குமார் அவர்களும் பாலாஜி தோழர் வந்து ரொம்ப ஷார்ட்டா ஒரு கடகடான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க அதோட அர்த்தத்தை. நம்ம ரவீந்திர பாரதி தோழர், அறச்செல்வி அம்மா, ரேவதி டீச்சர் இவங்க எல்லாமே அதை கொஞ்சம் விரிவாக்கி, நம்ம சிவசுப்ரமணியன் சாரும் பாருங்க. இந்த அதிகாரமே ஒரு கல்வி ஒரு எவ்வளவு காலம் ஆனாலும் சில இது வந்து மறையாதுன்றது அந்த கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. நீங்க வந்து கல்வியை இன்னொருத்தர் கொடுத்தா உங்களுக்கு அழிவு மட்டும் இல்லை, அந்த கல்வி உங்களிடம் உள்ள கல்வி வளரவும் செய்யும். அதுதான் இன்னைக்கு நம்ம பிராக்டிக்கலா பார்த்துட்டு ஒருத்தருக்கு எக்ஸ்பிளைன் தெரியாத ஒரு நபருக்கு ஒரு கல்வி கொடுத்தோம் என்றால் அதை எவ்வளவு அருமையா இப்படியெல்லாம் யோசிக்க முடியுமான்றதே நமக்கு ஒரு ஆச்சரியமானதாக இருக்கு. அதே போலவே தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர் கற்றனை தூரும் அறிவு. படிக்க படிக்கதான் அறிவு கூறுன்றது. இதெல்லாம் எவ்வளவு காலமானாலும் மறுக்க முடியாத உண்மைகளாக இருக்க போறது. யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவர். அதுவும் வந்து அவரு கல்வி கற்றவனுக்கு நாடு இல்லை ஊரு இல்லைன்னு சொன்னாரு. மார்க்சும் சொன்னாரு உலக தொழிலாளர்களே ஒன்று சேர்க்கணும். ஆனால் முதல் மூலதனம் வந்து எல்லா நாடுகளுக்கும் உள்ள பரவி போயிட்டு இருந்தது. ஆனால் கல்வி வந்து இது வந்து எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கல்வி கற்றவனுக்கு அவனுக்கு இதான் ஊருன்னு இல்லை, இதான் நாடுன்றது இல்லைன்றது மிக அருமையான குரல்கள். எல்லாருமே கல்வியினுடைய முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நம்ம இன்னைக்கு பிராக்டிக்கலா எப்படி இருக்குன்னு நிறைய சொன்னாங்க. கல்வியை கற்பித்தவர்களை அந்த சமூகம் எப்படி மதிக்குது அப்படின்ற. பாரதி சில இடங்கள்ல இந்த செல்வத்தின் ஒரு கட்டுரையில இதை ரெண்டையும் சொல்லுவார். அந்த அடுத்த நாளைக்கு வரக்கூடிய விலங்கோடு மக்கள் அனைவர் இலங்கு கற்றாரே ஏனையவர் கற்றோடு ஏனையவர் என்பார். அந்த கல்வி கற்றவனுக்கும் கல்வி கற்காதவனுக்குள்ள வித்தியாசம் மனுஷனுக்கும் விலங்குக்குள்ள வித்தியாசம் தான்றதும் இந்த புண்ணுன்றதையும் பாரதி அப்படி ஒதுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுட்டு போவார். அந்த செல்வம்ன்ற அந்த கட்டுரையில மனிதர்களை ஜாதியாலோ மதத்தாலோ நிறத்தாலோ மொழியாலோ நெட்டை குட்டை என்பதாலோ செல்வத்தாலோ பாகுபாடு கூடாதுன்றது பாரதியோட எண்ணம். அது சொல்லும் போது இதையும் லேசா சொல்லிட்டு போவார். இப்படி வள்ளுவரே சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லிட்டு போவார். இது மிக அருமையான கல்வி குறித்து வள்ளுவரின் சிந்தனைகள். இது வந்து எல்லா கல்வி நிலையங்களிலும் கல்வி சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் இந்த குரல்கள் எல்லாம் மிக உணர்வுபூர்வமாக உணர்ந்து அதை செயல்படுவார்கள். ஆனால் இந்த சமூகம் மிக நல்ல சமூகமாக இருக்கும். செந்தில்குமார் அவர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் பின்னூட்டம் வழங்கிய ஏனைய நண்பர்களுக்கும் நாரஜனையா அவங்களுடைய இது அப்படியே இந்த ஒரு 50 ஆண்டு காலத்தில் கல்வி கற்பித்தவர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதை அவருடைய வாழ்க்கையை முன்வைத்தே சொல்லிட்டாங்க. இப்படிதான் இருக்கு, ஆனால் இதெல்லாம் மாற்றப்பட வேண்டும். ஏன்னா ஒரு அறிவு கொடுத்தவன் வந்து ஒரு விளக்கை கையில கொடுத்ததுக்கு சமம். இந்த உலகத்தில் நீ வந்து எங்கேனாலும் போலாம் அப்படின்றது. அப்படிப்பட்ட விளக்கு கொடுத்தவர்களை இந்த சமூகம் எப்படி பார்க்கிறது என்பதுதான் அவருடைய ஆதங்கமாக இருந்தது. அது உண்மைதான், அது மாறும், மாற்றுவோம். நன்றி. நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. நாளை நிகழ்விலே லதா மகேஸ்வரி அவர்கள் கல்லாமை என்கிற அதிகாரத்தில் பேச இருக்கிறார்கள். அவரோடு மாணவரும் முற்றுதல் செய்கிறார்கள். நிறைவாக நம்முடைய எல்லோரும் சொல்லுவது அறச்செல்வி அம்மா சொன்னது போல, நாகராஜன் ஐயா சொன்னது போல, சிவசுப்ரமணிய ஐயா சொன்னது போல ஒரு விஷயத்தை நாம் உற்று நோக்கி பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். கல்வி என்ற அதிகாரம் வருகின்ற பொழுது அந்த கல்வியை கற்கிற மாணவனுடைய நிலை என்ன என்பதை அறச்செல்வி அம்மாவுடைய போக்கு.
அந்த கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைய சமூகத்தில் எப்படி இந்த சமூகம் அவர்களை பார்க்கிறது அல்லது பாராட்டுகிறதா அல்லது பாராட்டவில்லையா என்கிற போக்கு. ஆக 2 பேரும் சேர்ந்து பயணிக்கக்கூடிய மையப்புள்ளி கல்வி. இந்த கல்வி எங்கே சிதைக்கப்படுகிறது என்கிற கேள்வியும் நமக்கு எழுகிறது. அம்மா சொன்ன மாதிரி தலையில சட்டியை வச்ச மாதிரி வர்றான், கருப்பா வர்றான்னா, ரவுண்டா வர்றான்னா, அது என்னால அது உண்மை. நான் கல்லூரியில் பேராசை, எனக்கு இது இணையவழியில தான் போகுது, எனக்கு போறதுல ஒரு தயக்கம் கிடையாது. கோடு போடுறான், 3 கோடு போடுறான், நீங்க நம்ப மாட்டீங்க, புருவத்துல கோடு போடுறான். அம்மா அப்பாவை கூப்பிட்டு ஏமா அப்படி பண்றீங்க அப்படின்னுட்டா, அவனுக்கு நேரம் இருக்கும்போது சார் அதை விடுங்க சார் அப்படின்னு அவன் போன பிறகு, சார் நல்லா கண்டிங்க சார், எப்படியாவது அவனை திருப்பி, எப்போ அவனை வச்சுட்டு பேச மாட்டேங்கிறாங்க. இப்ப என்ன நிலைமை? கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய நாம் சரியாக செய்யவில்லை என்கிற கேள்வி எழுகிறது ஒன்று. ஒருவேளை இந்த கல்வி கற்றுக்கக்கூடிய செய்திகளை, கருத்தியலை இதை மறுக்கிற இன்னொரு சமூகம் அவர்களுக்கு வழி நடத்துகிறாரா என்கிற ஐயமும் எழுகிறது. பிரச்சனை தான். கல்வியை நம்ம ஒழுங்கா நடத்துறோங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாம் பதியக்கூடிய அந்த பதியமிடுகிற அந்த செயலினை இன்னொரு சமூகம் வீழ்த்துகிறதா என்கிற கேள்வியும் எழுகிறது. ஏனென்று கேட்டால், கல்வி என்கிற ஒரு மகத்தான ஒரு அதிகாரத்தை நாம் கையில் எடுக்கின்ற பொழுது, கல்வியை கற்கிற இந்த சமூகத்தினுடைய போக்கு, நாளைய சமுதாயம் எப்படி இருக்கிறோமோ என்கிற ஐயம் எழத் தொடங்கிவிட்டது. காரணம், கல்வி கற்கிற 10 மாணவர்களில் 8 மாணவர்கள் அறச்செல்வி அம்மா சொன்ன நிலைமை தான். அறச்செல்வி அம்மா சொன்னதான். அதுல நான் 8 மாணவர்கள் 4 மாணவர்கள் படிக்கிறான். படிச்சு என்ன பிரயோஜனம்? பண்பாட்டு கூறு இல்ல, ஒன்றும் இல்லை. தலைமுடியில இருந்து பேண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ப மாட்டீங்க. முட்டிக்காலுக்கும் முழங்காலுக்கும் இடையில அப்படியே ஒட்டி அந்த பேண்டை எப்படி கலத்துறான்னே தெரியல. ஒட்டி வர்றான் பையன். கண்டிச்சோம்னா கேட்க மாட்டேங்கிறான். கை பூரா கயிறு, கை பூரா கயிறு. கையை எத்தனை முறை அவனை ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நின்று கட் பண்ணி விட்டாலும், வெளியில போன பிறகு தோடு போடுறானே, ஒரு தோடு போடுறானே. அதுக்கு வேற ஸ்டிக்கர்ல விற்கிறாங்க. அந்த தோடு எப்படின்னா ஸ்டிக்கர் மாதிரி மேக்னெட், இங்கேயும் ஒட்டி விற்குது. இன்னும் புரியல கல்வி எங்கே போகிறது என்கிற கேள்வி. அடுத்து நம்முடைய நாகராஜன் ஐயா சொன்ன ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற வரையும் வணக்கம் சொல்லுகிற ஒரு கூட்டம். நாங்களாம் இன்ன வரையும் விளையாட்டுக்காக சொல்லல, என்னுடைய ஆசிரியர்கள் வந்தால் வண்டியை விட்டே இறங்கிடுவேன். அதே ராஜமாணிக்கம்னு ஒரு வாத்தியார் இருக்காங்க. முகட்டில் போகும்போது ஒரு நாள் இறங்கிட்டேன். அப்பா நீ போப்பா, நீ வண்டியில போடுறதாப்பா எனக்கு பெருமை. அவர் சொன்னார், நீ வண்டியில போறதாப்பா, நான் நான் சொல்லி கொடுத்த என் பிள்ளை வண்டியில போகுது, எனக்கு பெருமைப்பா, நீ ஏப்பா இறங்குற அப்படின்னு சொன்ன ஆசிரியர் கூட்டம் போக, இப்பொழுது மாணவர்கள் பார்த்தால் முகத்தை கீழே குனிந்து கொண்டு போகிறார்கள் என்றால் நம்முடைய செயல்பாடு சரியா இல்லையா என்கிற கேள்வியும் எழுகிறது. ஆகவே கல்வி என்பது சரியாக இருக்கிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை சிதைப்பதற்கான கூட்டம், நம்முடைய பொதுச் செயலாளர் சொன்ன முடிவுக்கு வந்துடலாம். எங்கே ஒரு சமூகம் படித்து விட்டால் நாம் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தலைமுறைக்கும் சொத்து சேர்க்க முடியாமல் போய்விடுமோ என்கிற ஐயம் எழுகிறது. அதனால் விளக்கை கையில் கொடுக்காமல், கொடுக்கிற விளக்கை போட்டு உடைக்கிற உத்தியை இந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுக்கிற சமூக பின்னணி இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே கல்வியை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர்களான நாம் இன்னமும் சிரத்தை எடுக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலே நாம் இருக்கிறோம். முடி எப்படி வேணாலும் வெட்டட்டும். இப்போ கூட வளைவெளியில் ஒருத்தர் நல்லா முடி வெட்டி விடுறத ஒரு காட்சி பார்க்கிறோம். வந்த பிறகு அழகா வெட்டி விடுறார், இப்படித்தான் முடி வெட்டி விடணும், அப்படியெல்லாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அதிகாரத்தை நாம் கேட்ட பிறகு கல்வியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பணி இன்னமும் கூடுதலாக இருப்பதாகவே பார்க்கிறோம். மாணவன் தலையில முடி வெட்டி இருக்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க, பனைமரத்துல கூந்த பனை இருக்கும் பார்த்தீங்களா, ஒரே விரிஞ்சு போய் அப்படி வர்றான், அப்படியே வர்றான், பேய் மாதிரி வர்றான். பாவமா இருக்கு. அவனை பார்க்கின்ற பொழுது நம்முடைய மகள் வருகிறாள் என்கிற உணர்வு தான் இருக்கிறது. என் பிள்ளை இப்படி வர்றானேன்னு வேதனை இருக்கிறது. இந்த வேதனையை துடைப்பெறுவதற்கு ஆசிரியர் சமூகமும் சரி, இலக்கிய அமைப்புகளும் சரி, சமூக அக்கறை கொண்ட அமைப்புகளும் சரி, இதை முன்னெடுத்து செல்ல வேண்டிய கடமையும் கடப்பாடும் நமக்கு இருப்பதாகவே பார்த்து, இந்த அதிகாரம் என்பது இந்த சமூகத்திற்கானது மட்டுமல்ல, உலக மக்களை, வன்முறை இல்லாத சமூகத்தை, மனித நேயம் கொண்ட சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால்
பொதுச் செயலாளர் சொன்னது போல கையில் விளக்க ஏந்த வேண்டிய அந்த கல்வி என்கிற ஆயுதத்தை, கல்வி என்கிற மங்கள விளக்கை கையில் ஏந்தச் செய்வதற்கு நாம் ஒன்றிணைந்து பயணிப்போம். நன்றியும் வாழ்த்துக்களும். நாளைய தினம் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நாளும் ஒரு அதிகாரம் என்கிற தலைப்பின் கீழ் உங்களோடு நன்றியும் வாழ்த்துக்களும்.